அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் மாசி மகம் எப்போது வருகிறது மற்றும் அதற்குண்டான சிறப்புகள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம் வாங்க. மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளையே நாம் மாசி மகமாக கொண்டாடுகிறோம். இந்த நாள் பல்வேறு சிறப்புகளை பெற்ற நாள். பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணியங்கள் தரும் நாள். இந்த நாளில் கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு. மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்றும் சொல்வாங்க. இந்த நாளில் கோவில், குளம், புனித நதிகள், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் மகத்தான பலன்கள் தருவதோட நம்ம முன்ஜென்ம பாவங்களும் நீங்குமாம். பல நூற்றாண்டுகளாக கும்பகோணத்தில் கொண்டாடப்படும் இந்த மகாமக தினத்தன்று தங்களுடைய பாவங்களை போக்க மக்கள் எப்படி நீராடுகிறார்களோ அதேபோல் கங்கை உள்ளிட்ட புனித நதிகளும் தங்களுடைய பாவத்தை போக்க கும்பகோணம் வந்து மகாமக குளத்தில் நீராடுவதாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் பாவங்கள் போவதுடன் அனைத்து நதிகளின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். இத்தகைய சிறப்புமிக்க மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. அன்று அதிகாலை 3:53 மணிக்கு துவங்கி மார்ச் 13 அதிகாலை 5 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. இந்த தினத்தில் கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பு. முடியாதவங்க நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளை நீராடி மகாமக குளத்தில் நீராடிய பலனை பெறலாம். தைப்பூசம் என்றால் முருகருக்கு உரியது. சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்தது. நவராத்திரி அம்மனுக்கு உரியது. ஏகாதசி என்றால் பெருமாளுக்கு உரியது. ஆனால் மாசி மகம் எந்த தெய்வத்திற்கு உரியது என்று தெரியுமா? அது பற்றி பார்க்கலாம் வாங்க. மாசி மக திருநாளில் அனைத்து கோவில்களிலும் தீர்த்தவாரி அதாவது தெப்ப உற்சவம் நடைபெறும். சிவபெருமான் வருணனுக்கு சாப விமோச்சனம் அளித்தது இந்த நாளில் தானாம். எனவே இந்த நாள் சிவனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள். பார்வதி தேவி மாசி மாத மக நட்சத்திரத்தில் தான் தட்சன் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதால் பெண்களுக்குரிய விரத தினமாக இந்த நாள் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் சக்தி வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் உள்ளது. முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமியாக ஆனதும் இந்த மாசி மகம் அன்றுதானாம். அதனால் முருகப்பெருமானை வழிபட சிறப்பான நாளாக இந்த மாசி மகம் அமைகிறது. பாதாளத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்றுதானாம். இதனால் இந்த நாள் பெருமாளை வணங்குவதற்கும் உரிய நாளாக விளங்குகிறது. ஆகவே அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு மிகவும் சிறப்பான நாளாக மாசி மகம் அமைகிறது. இந்த நாள் தோஷங்கள் நீக்கும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தரான திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாள அரசனுக்கு குழந்தை கிடையாதாம். எனவே சிவபெருமானே மகனாக இருந்து அவருக்கு தர்ப்பணம் கொடுத்ததும் இந்த மாசி மக நாளில் தானாம். அதனால் நாமும் இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்கள் ஆசியை பெறலாம். மேலும் மகாவிஷ்ணு, உமா மகேஸ்வரர், முருகர் ஆகிய 3 தெய்வங்களையும் வழிபட்டால் இந்த ஜென்மம் மட்டுமல்லாமல் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகி ஓடும். எனவே நாமும் மாசி மகம் அன்று விரதம் இருந்து எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு சகல சௌபாக்கியமும் பெறலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.